மற்றவங்களுக்கு புரியாத இல்லைன்னா தெரியாத விஷயங்களை உங்களால் உங்கள் உள்ளுணர்வை கொண்டு புரிஞ்சிக்கவோ இல்லை தெரிஞ்சிக்கவோ முடியுதுன்னு என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப அபூர்வமான சீயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குரூப்பை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு ஒத்து போகுதுன்னா நீங்கள் சீயராக இருக்கலாம். சீயர் அப்படின்னா ஞான கண் உள்ளவர்கள்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த ஆன்மீக சக்தி இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி உங்களை வரவேற்கிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. ஆன்மீக உலகத்தில் ஒரு சீயருக்கு ரொம்பவே தனித்துவமான மரியாதைக்குரிய இடம் இருக்குது. அவங்களை எப்பவுமே ஒரு கவனிப்பாளர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சீயருங்கிறவர் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியாம இயங்குற சக்திகளை ரொம்ப நுணுக்கமாக உணரக்கூடிய அதிக உணர்திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த வெளி உலகத்தை வெறும் கண்ணால் பார்க்கறத தாண்டி நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஆன்மீக பரிமாணங்களையும் நுட்பமான ஆற்றல்களையும் ஒரு சீயரால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஒரு சீயர் தங்களோட இந்த தகுதியை ரொம்ப அடக்கத்தோடும் சிறந்த மனசோடும் அணுகுவாங்க. எதிர்காலம்ன்றது ஏற்கனவே கல்லில் எழுதப்பட்ட ஒன்று கிடையாது. அது பலவிதமான சாத்தியக்கூறுகள், அதாவது பாசிபிலிட்டிஸ், சாத்தியக்கூறுகள் நிறைஞ்ச ஒரு வலை பின்னல்னு அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு கவனிப்பாளராக இருந்து ஒரு சீயர் இந்த சாத்தியக்கூறுகளை ரொம்ப ஆர்வத்தோடு கவனிப்பாங்க. ஆன்மீக உலகத்தோட அவங்களுக்கு இருக்கிற ஆழமான தொடர்பை வச்சு மற்றவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் கொடுப்பாங்க. வரலாறு முழுக்கவே தனி மனிதர்களுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி அவங்களோட ஆன்மீக பயணத்தில் வழிகாட்டுறதுல சீயர்ஸ் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க. இந்த பௌத்திக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருந்து மக்களுக்கு குழப்பமான நேரங்களில் சரியான புத்தியையும் தெளிவையும் அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு சீயரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறிகளை பார்க்கலாமா? முதல் அறிகுறி, பிரபஞ்சம் கொடுக்கும் எச்சரிக்கைகளும் குறிப்புகளும். சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரபஞ்சம் நமக்கு அதை பற்றின சில குறிப்புகளை கொடுக்கும். இது நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும்னு சொல்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை சிக்னல் மாதிரி. ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருந்தாலோ இல்லை அதை தடுக்க நாம் ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் உணர்ந்தாலோ நீங்கள் ஒரு சீயராக இருக்க வாய்ப்பு இருக்கு. இது நமக்கு ஒரு ஆறாவது அறிவு இருக்கிற மாதிரி. இந்த பிரபஞ்சம் ரொம்ப விசித்திரமான வழிகளில் தான் நம்மக்கிட்ட பேசும். சில சமயம் நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன குறிப்புகளையோ இல்லை சிக்னல்களையோ போட்டு வைக்கும். ஒரு சீயரால் மற்றவங்களை விட இந்த சிக்னல்களை ரொம்ப எளிமையாக கவனிக்க முடியும். முன்னாடி வரப்போகிற ஆபத்துகளையோ இல்லை பிரச்சனைகளையோ முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கிற ஒரு இன்னர் ரேடார் நமக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இது. எதிர்காலத்தை இப்படி அங்கொன்னும் இங்கொன்னுமா கணிக்க முடிகிற இந்த திறமை ஒரு பக்கம் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது பெரிய பொறுப்பும் கூட. நீங்கள் தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. திடீர்னு நீங்கள் முன்னாடி போக முடியாதபடி ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தடுக்குது. இது பிரபஞ்சம் உள்ள புகுந்து உங்களை நிற்க சொல்லுதுன்னு அர்த்தம். அப்புறமா தான் உங்களுக்கு தெரிய வருது, நீங்கள் போக இருந்த வழியில் ஏதோ பெரிய ஆபத்து இருந்திருக்கு. ஆனால் பிரபஞ்சம் உங்களை தடுத்ததாலையும் நீங்கள் அதை கேட்டு நடந்துக்கிட்டதாலையும் அந்த ஆபத்தில் இருந்து தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு.
இப்படிதான் இந்த பிரபஞ்சம் ஒரு சீயரான உங்ககிட்ட பேசி உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாத்துறதுக்காக சின்ன சின்ன நுட்பமான குறிப்புகளை கொடுக்கும். இரண்டாவது அறிகுறி, சிறு வயது முதலே ஆன்மீக நாட்டம். சின்ன வயசுல இருந்தே ஆன்மீக தன்மையோட இருக்கிறது நீங்க ஒரு சீயரா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கான இன்னொரு அறிகுறி. நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை தாண்டி மற்ற விஷயங்களை புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இயல்பான ஈர்ப்பு உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி இது. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அன்பு, கருணை, இல்லைன்னா நமக்கெல்லாம் மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தத்துவங்கள் மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கலாம். ஆன்மீகம் மேலே இருக்கிற இந்த தொடர்பு எல்லாருக்குமே இவ்வளவு ஆழமாக வராது. ஆனால் உங்களுக்கு உங்கள் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்தே இது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே இருந்திருக்கும். நீங்கள் குழந்தையா இருந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்ற பசங்க எல்லாம் பொம்மை வச்சு விளையாடுறதுலையோ இல்லை கேம்ஸ் விளையாடுறதுலையோ பிஸியாக இருந்தப்போ நீங்கள் மட்டும் வாழ்க்கையோட ரகசியங்களை பற்றி சிந்திச்சிருக்கலாம். இல்லைன்னா ராத்திரியில் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருக்கலாம். சின்ன வயசில் கிடைக்கிற இந்த ஆன்மீக அனுபவங்கள் நீங்கள் வளர்ந்து ஒரு நல்ல மனிதராக மாறுறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகமாக இருக்கிறதுனா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது மத வழிபாடு கூடங்களுக்கு போயிருக்கணும், இல்லைன்னா குறிப்பிட்ட சடங்குகளை ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு பதிலாக இந்த வாழ்க்கையோட கண்ணுக்கு தெரியாத பக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இருக்கிற ஒரு தேடல் தான் அது. இயற்கையோட இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கலாம். விலங்குகள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல கனெக்ஷனை உணர்ந்திருக்கலாம். இல்லைன்னா வாழ்க்கையோட பெரிய பெரிய கேள்விகளை பற்றி யோசிக்கும்போது உங்களுக்குள்ள திடீர்னு சில ஆழமான புரிதல்கள் கிடைச்சிருக்கலாம். மூன்றாவது அறிகுறி, இந்த உலகத்தோடு ஒட்ட முடியாமல் இருக்கும் ஒரு தனிமை உணர்வு. நீங்கள் ஒரு சீயராக இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான இன்னொரு முக்கியமான அறிகுறி என்னன்னா, உங்களை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தோட உங்களால் ஒட்ட முடியலையே, இல்லை நாம் இங்கே ஃபிட் ஆகலையே அப்படிங்கிற உணர்வு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஏதோ வேற ஒரு உலகத்தில் இருந்து வந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களோட நிஜமான வீடு இந்த பூலோகத்தை தாண்டி வேற எங்கேயோ இருக்குன்னு உங்கள் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அந்நியப்பட்டு நிற்கிற உணர்வு சீயர்ஸ் மத்தியில் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க இந்த பௌதிக உலகத்தோட எல்லைகளை தாண்டி ஆன்மீக பரிமாணங்களோடு ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக்கணும்னு ரொம்ப ஏங்குவாங்க. சீயர்ஸ்க்கு இந்த இங்கே நாம் ஒட்டலை அப்படிங்கிற உணர்வு பல வழிகளில் வெளியே தெரியலாம். உதாரணத்துக்கு, இந்த சமுதாயத்தோட பழக்க வழக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் அவங்களால ஒத்து போகவே முடியாது. தங்களோட ஆன்மீக பயணத்தை புரிஞ்சுக்கிட்டு தங்களை போலவே யோசிக்கிற ஆட்களை கண்டுபிடிக்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லைன்னா இந்த சாதாரண தினசரி வாழ்க்கையை தாண்டி ஒரு உன்னதமான ஆன்மீக நிலையை அடையணும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். இது எப்படின்னா, ஒரு வெளியால் மாதிரி நின்று இந்த உலகத்தை எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் வேடிக்கை பார்க்குறதும், அதே சமயம் ஏதோ ஒரு உன்னதமான விஷயத்துக்காக ஏங்குறதும் மாதிரி தான் இது. நாம் இங்கே ஒட்டலையே அப்படின்னு நினைக்கும்போது சில கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த தனிமை உணர்வு தான் அவங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் தங்களை யாருன்னு சுய தரிசனம் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு பலமான உந்து சக்தியாக மாறுது. இது எப்படின்னா, ஒரு பழக்கம் இல்லாத மண்ணில் நடப்பட்ட ஒரு விதை தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையிலும் தனக்கு தேவையான சத்தையும்
கனெக்ஷனையும் தேடி வளர்றதுக்கு போராடுற மாதிரி தான் இது. நீங்கள் ஒரு சீயரா உங்களோட பங்கை ஏற்றுக்கும் போது உங்களோட உண்மையான வீடு வெளியே எங்கேயுமே இல்லை, உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து நீங்கள் நிம்மதி அடைவீங்க. அங்கே நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஞானத்தோடும் பேரன்போடும் எப்பவுமே இணைக்கப்பட்டிருப்பீங்க. 4வது அறிகுறி, ஆன்மீக சக்திகளை இல்லைன்னா ஆன்மாக்களை உணரும் திறன். உங்களை சுற்றி யாருமே இல்லாதப்போ கூட நீங்கள் மட்டும் தனியாக இல்லை, யாரோ கூடவே இருக்காங்க அப்படின்னு என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? சீயர்ஸ்க்கு இந்த உணர்வுங்கிறது வெறும் கற்பனை கிடையாது. அவங்களால ஆன்மீக ரீதியான சக்திகளையோ இல்லை ஆன்மாக்களையோ உணர முடியும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இது. ஆவிகளையோ இல்லை தேவதைகளையோ பார்க்குறதுங்கிறது சினிமாவிலேயோ இல்லை புத்தகத்திலேயோ காட்டுற மாதிரி பயங்கர கொடூரமாகவோ இல்லை த்ரில்லிங்காகவோ இருக்காது. இது ரொம்ப மென்மையானது. உங்கள் கண்ணோட ஓரத்தில் ஏதோ ஒரு அசைவு தெரிகிற மாதிரியோ இல்லை ரூமில் யாருமே இல்லாதப்போ கூட யாரோ ஒருத்தரோட நடமாட்டம் இருக்கிற மாதிரி உணர்றது தான் இது. இந்த ஆன்மீக சக்திகள் சில சமயம் ஒரு ஒளி கீற்றாகவோ நிழலாகவோ இல்லைன்னா உங்களை சுற்றி திடீர்னு ஒரு இதமான கதகதப்போ இல்லை நிம்மதியோ வர்றது மூலமாகவோ தங்களை வெளிப்படுத்தலாம். ஒரு சீயராக இருக்கிற உங்களுக்கு ஏற்கனவே இறந்து போன உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆன்மா உங்களை சுற்றி இருக்கிறதையோ இல்லை உங்களை பாதுகாக்கிற ஒரு காவல் தேவதை உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதையோ உணர்ற மாதிரியான அனுபவம் கிடைச்சிருக்கலாம். இந்த மாதிரியான சந்திப்புகள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி தான் இருக்குதுன்றதையும், நம்ம பௌதிக அறிவுக்கு எட்டாத ஒரு ஆன்மீக உலகம் இருக்குதுன்றதையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் இது. 5வது அறிகுறி, அடிக்கடி நடக்கும் தேஜாவு அனுபவம். உங்களுக்கு அடிக்கடி தேஜாவு ஆகுதா? அதாவது இப்போ நடக்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் எப்பயோ நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோன்ற அந்த ஒரு விசித்திரமான உணர்வு தான் இது. அப்படி இருந்தால் அது உங்ககிட்ட ஒரு சியருக்கான தகுதிகள் இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறியாக இருக்கலாம். காலம்ங்கிறது நேர்கோட்டில் ஓடுறது கிடையாது அப்படின்ற ரகசியத்தை இந்த தேஜாவு நமக்கு மென்மையாக காட்டும். இது மாற்று உலகங்கள் பற்றியும் நம்மளோட கடந்த கால இல்லை எதிர்கால அனுபவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க நமக்கு கிடைக்கிற ஒரு ஜன்னல் மாதிரி. சீயர்ஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னும் ஆழமான புரிதல்களுக்கும் அவங்களோட உள்ளுணர்வு திறனை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு வாசலாக அமையுது. இதையெல்லாம் ஏதோ தற்செயலாக நடந்த ஒரு விஷயம்னு சாதாரணமாக கடந்து போகாமல் சீயர்ஸ் இந்த தேஜாவு அனுபவத்தை புது புது விஷயங்களை ஆராயறதுக்கும் ஆன்மீக புரிதலுக்குமான ஒரு வாய்ப்பாக எடுத்துப்பாங்க. இது எப்படின்னா, காலம் வளைஞ்சு நெளிகிற அந்த ஒரு பெரிய அறியப்படாத ரகசிய உலகத்தை ஒரு சின்ன சாவி துவாரம் வழியாக எட்டி பார்க்குற மாதிரி தான் இது. இது நம்மளுடைய சாதாரண புத்திக்கு எட்டாத ஒரு விஷயம். 6வது அறிகுறி, லாஜிக்கே இல்லாத ஆழமான உள்ளுணர்வு அறிவு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு அப்படியே அக்யூரேட்டாக தெரிஞ்ச ஒரு தருணம் என்னைக்காவது நடந்திருக்கா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சாதாரண வழிகளில் நமக்கு கிடைக்காத ஏதோ ஒரு ரகசிய தகவலை நாம் டைரக்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஒரு சீயராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் மற்றவங்களை விட ரொம்ப அடிக்கடி நடக்கும். இது ஏதோ குத்து மதிப்பாக கெஸ் பண்ணுறதோ இல்லை யூகிக்கிறதோ கிடையாது.
இது எந்த ஒரு லாஜிக்கல் காரணமும் இல்லாத மனசோட ஆழத்துல இருந்து வர்ற ஒரு அசைக்க முடியாத அறிவு. இந்த அறிவை நீங்க எந்த ஒரு புத்தகம் படிச்சோ இல்ல ஸ்கூலுக்கு போயோ கத்துக்க முடியாது. இது இந்த பிரபஞ்சம் உங்க காதுல மெதுவா ஓதுற ஒரு ரகசிய குரல் மாதிரி. இது எந்த ஒரு நிரூபணமும் இல்லாமலேயே உங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி புரிய வைக்கும். சில சமயம் நீங்க மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு அறிவுரையோ இல்ல ஐடியாவோ கொடுப்பீங்க. அதை கேட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருப்பீங்க. டேய், இது நமக்கே எப்படி தெரிஞ்சது அப்படின்னு யோசிப்பீங்க. பிரபஞ்சம் தன்னோட ரகசியங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணி இந்த அறிவை நீங்க நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவீங்கன்னு உங்களை நம்புற மாதிரி இது இருக்கும். 7வது அறிகுறி, ஆன்மீகம் மற்றும் பிரபஞ்ச சக்தியின் பால் ஈர்க்கப்படுதல். சீயர்ஸ்க்கு இந்த மெட்டீரியல் உலகத்தை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆகுறது ரொம்ப சாதாரணமாக நடக்கும். இந்த ஆன்மீக உலகத்தோட இருக்கிற கனெக்ஷன் அவங்க வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு கூடவே இருக்கிற சக்தியாக இருக்கும். இது ஏதோ நமக்கெல்லாம் மேலே ஒரு சக்தி இருக்குன்னு சும்மா சாதாரணமாக நம்புறது மட்டும் கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஆற்றல்களோட ஒரு ஆழமான ஒத்திசைவை அவங்க உணர்வாங்க. ஒரு சீயராக இருக்கிறதால உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி, டேராட் கார்ட்ஸ் இல்லைன்னா மெடிடேஷன் மாதிரியான கலைகள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா இதையெல்லாம் வச்சு இந்த உலகத்தை இயக்குற ஆன்மீக சக்திகளை இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்க நீங்கள் நினைப்பீங்க. இது எப்படின்னா, நம்மளோட 5 புலன்களுக்கும் எட்டாத ஒரு அறியப்படாத ரகசிய உலகத்துக்குள்ள இறங்கி புதுசு புதுசாக தேடுற மாதிரி தான் இது. நமக்கெல்லாம் மேலே இருக்கிற ஒரு உன்னத சக்தி நம்மளை சரியான பாதையில் வழி நடத்துறத உணர்றது. இதெல்லாம் சீயர்ஸ்க்கு ரொம்பவே சாதாரணமான ஒரு அனுபவம். இது எப்படின்னா, உங்கள் ஆன்மீக பயணத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கூடவே ஒரு அமைதியான பார்ட்னர் நடந்து வர்ற மாதிரி இது. இந்த உன்னத சக்திங்கிறது கண்ணுக்கு தெரிகிற ஒரு உருவமாகவோ இல்லை வானத்தில் இருந்து வர்ற ஒரு இடி முழக்க குரலாகவோ இருக்காது. அதுக்கு பதிலாக உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் உங்களால் உணர முடிகிற ஒரு மென்மையான ஆற்றலாக தான் இருக்கும். கஷ்டமான நேரங்களில் ஒரு மன அமைதியாகவோ இல்லை ஏதோ ஒரு முடிவு எடுக்கும்போது திடீர்னு கிடைக்கிற ஒரு தெளிவாகவோ நீங்கள் இதை ஃபீல் பண்ணலாம். எப்பவுமே உங்களுடைய சாதாரண பாதையை காட்டுற ஒரு காம்பஸ் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இது. நிறைய சிஎஸ்க்கு இந்த வழிகாட்டுதலுங்கிறது ஒரு ஆன்மீக குரு மூலமாக கிடைக்கும். ஆன்மீக உலகத்தோட சிக்கல்களை புரிஞ்சிக்க நமக்கு உதவி செய்கிற ஒரு அறிவார்ந்த ஆசிரியர் கூடவே இருக்கிற மாதிரி இது. உங்கள் நம்பிக்கையை பொறுத்து இந்த மென்டார் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாகவோ உங்கள் முன்னோர்களாகவோ இல்லைன்னா நீங்கள் கும்பிடுற ஒரு தெய்வமாகவோ கூட இருக்கலாம். 8வது அறிகுறி, அர்த்தமுள்ள ஒரே மாதிரியான நிகழ்வுகள், சின்க்ரனோசிட்டிஸ். சின்க்ரனோசிட்டிஸ் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தற்செயலாக நடக்கிற சில அர்த்தமுள்ள எதிர்ச்சியான விஷயங்கள். சீயர்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். இது ஏதோ சும்மா ஒரு பேட்டர்னையோ இல்லை கனெக்ஷனையோ நோட் பண்ணுறது மட்டும் கிடையாது. இந்த பிரபஞ்சம்தான் நம்மளை வழிநடத்தி கூட்டிட்டு போகுதுன்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த சின்க்ரனோசிட்டிஸ் எப்படி வரலாம்னா, ஒரே மாதிரியான எண்கள் திரும்ப திரும்ப கண்ணில் படுறது, திடீர்னு சில மனிதர்களை தற்செயலாக சந்திக்கிறது, இல்லைன்னா நம்ம ஆசைப்பட்ட விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி சில வாய்ப்புகள் தானாக அமைகிறது. இதெல்லாம் பிரபஞ்சம் நமக்காக விட்டுட்டு போகிற சின்ன சின்ன பிரெட் கிரம்ஸ் மாதிரி, அதாவது பிரெட்டில் இருக்கிற துகள்கள் மாதிரி. நாம் அதை கவனித்து அந்த வழியில் போகணுங்கிறதுக்காக பிரபஞ்சம் நமக்கு காட்டுற சிக்னல் இது.
ஒரு சீயராக இருக்கிறதால இந்த மாதிரியான கோஇன்சிடென்ட்களை நீங்கள் மற்றவங்களை விட ரொம்ப அதிகமாக கவனிப்பீங்க. இதை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 9வது அறிகுறி, ஒரு வாழ்நாள் ஆன்மீக பயணம். ஒரு ஆன்மீக பயணத்தை தொடரணும் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு அனுபவம். சீயர்ஸ்க்கு இது அவங்க பாதையில் ரொம்ப இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கைகளையோ இல்லை சடங்குகளையோ சும்மா ஃபாலோ பண்ணுறது மட்டும் கிடையாது. இந்த வாழ்க்கையோட ரகசியங்களை ஆழமாக தோண்டி துருவி உண்மையான ஞானத்தை தேடி போகிற ஒரு பயணம். இந்த ஜேர்னி எப்போவுமே ஈஸியாகவோ இல்லை நேராகவோ இருக்காது. இது எப்படின்னா, முன்ன பின்ன தெரியாத ஒரு கடலில் போட்டு ஓட்டுற மாதிரி தான் இது. நம்மளோட லட்சியத்தையும் உறுதியையும் சோதிக்கிற மாதிரி ஏகப்பட்ட சவால்களும் தடைகளும் வரும். ஆனால் சீயர்ஸ்க்கு அவங்களோட ஆன்ம வளர்ச்சிக்கு இந்த பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் ஆன்மீக உலகத்தோட ஒரு ஆழமான கனெக்ஷனையும் நம்மளை பற்றின ஒரு சுய புரிதலையும் கொடுக்கும். ஒரு சீயராக இருக்கிறதால உங்களுக்கு மெடிடேஷன், ப்ரேயர் இல்லைனா எனர்ஜி ஒர்க் மாதிரியான விஷயங்களில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வச்சு அந்த இறைவனோட கனெக்டாக நீங்கள் நினைப்பீங்க. இது எப்படின்னா, ஒரு வெங்காயத்தோட தோலை ஒவ்வொரு லேயராக உரிக்க உரிக்க உள்ளே இருக்கிற ரகசிய உண்மைகளும் புரிதல்களும் வெளியே வந்து நம்ம வாழ்க்கையையே டோட்டலாக மாற்றுற மாதிரி தான் இது. இந்த ஆன்மீக பயணம்ங்கிறது ஏதோ ஒரு தடவை நடக்கிற விஷயம் கிடையாது. இது வாழ்க்கையோட அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தேடி ஓடுற ஒரு வாழ்நாள் தேடல். இதை பிரபஞ்சத்தோட கண்ணுக்கு தெரியாத சக்திகள் தான் வழி நடத்துது. நாம் ஒரு சீயராக இருக்கிறதுக்கான அறிகுறிகளையும் ஆன்மீகத்தோட கனெக்ஷனையும் பற்றி பேசி முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் இதெல்லாம் அந்த பெரிய விசித்திரமான ஆன்மீக உலகத்தோட ஒரு சின்ன பகுதி தான் அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சீயராக இருக்கிறதுனா உங்களுக்கு ஏதோ சூப்பர்மேன் மாதிரி பவர்ஸ் இருக்குன்னோ இல்லை உங்ககிட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குன்னோ அர்த்தம் கிடையாது. நாம் இதுவரைக்கும் பேசின ஒவ்வொரு அறிகுறியும், அதாவது பிரபஞ்சத்தோட எச்சரிக்கைகளை உணர்றதுல இருந்து சின்க்ரனோசிட்டிஸை நோட் பண்ணுறது, அப்புறம் ஆன்மீக பயணத்தை தொடங்கிறது வரைக்கும் எல்லாமே நம்ம வாழ்க்கையோட ஆழமான நோக்கம் என்ன, இந்த உலகத்தோட நமக்கு இருக்கிற கனெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன க்ளூஸ் தான் இது. இது ஒரு பசில் கேமில் இருக்கிற கார்டுகள் மாதிரி ஒவ்வொன்றா சேர்க்கிற மாதிரி. இது ஒவ்வொரு கார்டும் புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை காட்டி கடைசியில் அந்த பெரிய முழு படமும் நமக்கு கிளியராக புரிய வரும். நீங்கள் உங்களை ஒரு சீயராக நினச்சாலும் சரி, இல்லை நாம் பேசின சில அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கைக்கு செட் ஆகிற மாதிரி உணர்ந்தாலும் சரி, இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் மட்டும் தனியாக இல்லை அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் எப்போவுமே நம்மளை வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கு. நாம் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கிறப்போ அது நமக்கு தேவையான சப்போர்ட்டையும் தெளிவையும் கொடுக்கும். நம்ம மனசை எப்போவுமே ஓப்பனாக வச்சுக்கிட்டு விழிப்புணர்வோடு இருந்தோம்னா ஆன்மீக உலகத்தோட இருக்கிற கனெக்ஷனை இன்னும் ஆழமாக்கி நமக்குள்ளே இருக்கிற ரகசிய உண்மைகளை நாமளே கண்டறிய முடியும். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய அனுபவங்கள் இல்லைனா கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது உங்கள் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.